நம்மள பல பேர் அடுத்தவங்க சொல்லியோ, இல்ல நம்ம எங்கேயாவது கேட்டோ, எங்கேயாவது படிச்சோ நம்ம தெரிஞ்சிருப்போம். என்னதுன்னா, கிராட்டிட்யூட் ஜர்னல். மெயின்டெயின் அ கிராட்டிட்யூட் ஜர்னல் அப்படின்னு எங்கேயாவது பார்த்துருப்போம். இந்த ஜர்னல் மெயின்டெயின் பண்ணுறதுனால லைஃப் ஈவன் மோர் பாசிட்டிவாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் கிராட்டிட்யூட் ஜர்னல் அப்படின்னா என்ன? அதனால் எப்படி நமக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் ஆகுது லைஃப்பில் அப்படின்றது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அதை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் ரொம்ப நன்றியோடு இருக்கிறது தான் கிராட்டிட்யூட். ஆனால் நம்மளில் பல பேர் அதை பண்ணுறதே இல்லை. ஏன்னா அடுத்தவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டாலோ, அடுத்தவனுக்கு ரொம்ப நன்றி உணர்வோடு இருந்தாலோ, நம்ம என்ன நினைக்கிறோன்னா அவன் தான் நம்மளை விட பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுறோம். அதனாலேயே நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. ஒரு தடவை ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்குற வரைக்கும் நமக்கு வீட்லேயோ, ஆஃபீஸ்லேயோ, வெளியில் போகிற இடத்துலையோ யாராவது சின்ன ஹெல்ப் பண்ணியிருந்தா கூட அதை நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு நோட் எடுத்து இந்த விஷயத்துக்காக இவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கேன் அப்படின்னு எழுதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நாளில் உயிரோடு எழுந்ததுக்கு, 3 வேளை சாப்பாடு கிடைச்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணி பாருங்கள். ஒரு 1 வீக் இந்த அக்செப்டன்ஸ் அண்ட் கிராட்டிட்யூட் ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.